தன்னியல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நிபந்தனை இல்லாம வரோம்னா சசிகலாவை யாராவது கட்சிக்குள்ள திரும்ப சேர்ப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் ஐயாவுக்குன்னு ஒரு களம் தெரியும், ஓபிஎஸ் ஐயாவுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தினகரன் கிட்ட காசு இருக்கு, எதையோ பண்ணிட்டு தினகரனையோ சசிகலாவையோ யாராவது அதிமுகக்குள்ள சேர்ப்பாங்களா? சேர்த்தா அதுக்கப்புறம் அந்த அதிமுகவில் எடப்பாடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பூட்டிட்டு கிளம்பி போயிருந்தாங்க, சாவி வச்சுக்கோங்க, கிளம்பி போகலாம் இல்லையா? ஸோ யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு போய் எத்தனை பேர் உழைத்தால் என்ன? ஜெயலலிதா அம்மா வைத்துக்கொண்டு என்னென்னலாம் நடந்ததோ அதைத்தான் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வரணுங்கிறதுக்கு பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க, ஒவ்வொருத்தரையாக தூண்டுவாங்க. எந்த மாநிலத்திலையும் அப்படி நினைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசாவில் பட்நாயக் இதுக்கு வந்திருந்தாருன்னா, ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். பீகாரில் நிதிஷ் தான் சிஎம்மாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவங்க தமிழக மீடியா சொல்கிறத வச்சுக்கிட்டு திருமாவளவன் பிஜேபி தான் அதுக்கு காரணம்னு சொன்னால் சிரிக்கத்தான் முடியும், வேறு எதுவும் இல்லை. அப்போது பாமக பிரியறதுக்கு காரணம் என்ன? எனக்கு இந்த கான்செப்டே புரியல. ஒருங்கிணைன்னு அண்ணாமலை ஐயா கூட சொல்கிறாரு. எனக்கு தென் மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்ற மார்ஜின், பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்ற மார்ஜின் தெரியும். பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கும் இந்த 4 பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. செங்கோட்டையன் ஐயாவுக்கு வேணால் ஈரோடில் சம்பந்தம் இருக்குது. ஸோ இவர்களால் வாக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஆனால் இவர்களால் குடைச்சல் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு சொன்னால் 2019 இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, இவங்க பையன் மட்டும் ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2021 இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, தினகரனே தோக்குறாரு அல்லது அந்த கூட்டமே தோக்குது. 2024 இவங்க வேலை செய்யலை. தன்னியல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நிபந்தனை இல்லாம வரோம்னா சசிகலாவை யாராவது கட்சிக்குள்ள திரும்ப சேர்ப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் ஐயாவுக்குன்னு ஒரு களம் தெரியும், ஓபிஎஸ் ஐயாவுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தினகரன் கிட்ட காசு இருக்கு, எதையோ பண்ணிட்டு தினகரனையோ சசிகலாவையோ யாராவது அதிமுகக்குள்ள சேர்ப்பாங்களா? சேர்த்தா அதுக்கப்புறம் அந்த அதிமுகவில் எடப்பாடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பூட்டிட்டு கிளம்பி போயிருந்தாங்க, சாவி வச்சுக்கோங்க, கிளம்பி போகலாம் இல்லையா? ஸோ யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு போய் எத்தனை பேர் உழைத்தால் என்ன? ஜெயலலிதா அம்மா வைத்துக்கொண்டு என்னென்னலாம் நடந்ததோ அதைத்தான் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வரணுங்கிறதுக்கு பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க, ஒவ்வொருத்தரையாக தூண்டுவாங்க. எந்த மாநிலத்திலையும் அப்படி நினைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசாவில் பட்நாயக் இதுக்கு வந்திருந்தாருன்னா, ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். பீகாரில் நிதிஷ் தான் சிஎம்மாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவங்க தமிழக மீடியா சொல்கிறத வச்சுக்கிட்டு திருமாவளவன் பிஜேபி தான் அதுக்கு காரணம்னு சொன்னால் சிரிக்கத்தான் முடியும், வேறு எதுவும் இல்லை. அப்போது பாமக பிரியறதுக்கு காரணம் என்ன? எனக்கு இந்த கான்செப்டே புரியல. ஒருங்கிணைன்னு அண்ணாமலை ஐயா கூட சொல்கிறாரு. எனக்கு தென் மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்ற மார்ஜின், பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்ற மார்ஜின் தெரியும். பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கும் இந்த 4 பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. செங்கோட்டையன் ஐயாவுக்கு வேணால் ஈரோடில் சம்பந்தம் இருக்குது. ஸோ இவர்களால் வாக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஆனால் இவர்களால் குடைச்சல் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு சொன்னால் 2019 இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, இவங்க பையன் மட்டும் ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2021 இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, தினகரனே தோக்குறாரு அல்லது அந்த கூட்டமே தோக்குது. 2024 இவங்க வேலை செய்யலை.